என்ன ஒரே தெய்வீகமாக வந்திருக்கீங்க? இப்பதான் குளிச்சேன், அதனால தெய்வீகமா பயங்கர தெய்வீகமாக தெரியுங்க. இது நெத்திலாம் இதெல்லாம் போட்டுட்டு திருநீர்லாம் போட்டுட்டு என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. நாங்களாம் விசேஷத்தை குளிக்கிறது அதுதான். முன்னாடிலாம் இப்போ டெய்லிலாம் சமைக்க மாட்டேங்க, இப்போ ஏன் டெய்லி சமைக்கிறீங்க? இப்போ என்ன பயங்கரம் காலையில் வச்சுட்டு ஏந்துடுறா பிரேக்ஃபாஸ்ட் இதுடா மத்தியானம் இதுடா அப்படின்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 தனித்தனியாக போனீங்கன்னா 3 எபிசோட் ஆகும். எல்லாத்தையும் ஒன்றா போனால் ஒரே ஒரு எபிசோட் தான். சரி, ஒன்று வை, அடுத்த எடுத்து போகலாம். வேற சாரியில் வேற பண்ணலாம், உங்கள் கையில் தான் இருக்கு. இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு வந்து போடுறது போட்டுக்குவோம், அப்புறமா தனியாக பண்ணணும் பண்ணிக்குவோம். இன்னைக்கு என்னம்மா என்ன ஒரே தெய்வீகமாக வந்திருக்கீங்க? இப்பதான் குளிச்சேன், அதனால தெய்வீகமா பயங்கர தெய்வீகமாக தெரியுங்க. இது நெத்திலாம் இதெல்லாம் போட்டுட்டு திருநீர்லாம் போட்டுட்டு என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை, எப்பவும் போல குளிக்கிறது தான். எப்பவும் போல குளிக்கிறது. நாங்களாம் விசேஷத்தை குளிக்கிறது அதுக்குதான், அதனால தான் எடுத்து சொன்னேன். இன்னைக்கு என்னம்மா புதுசாக பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து வத்த குழம்பு வைக்க போகிறேன். முன்னாடிலாம் இப்போ டெய்லிலாம் சமைக்க மாட்டேங்க, இப்போ ஏன் டெய்லி சமைக்கிறீங்க? இப்போ என்ன பயங்கரம் காலையில் வச்சுட்டு ஏந்துடுறா பிரேக்ஃபாஸ்ட் இதுடா மத்தியானம் இதுடா அப்படின்னு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஏமா அந்த மாற்றம்? ஓ அதுக்காகவே, ஓகே. அதனால அப்படியாம்மா? வேற ஒன்றும் இல்லை, எப்பவும் உள்ளதுதான். நீ எடுக்கிறேன்னு சொல்றியேங்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடுறது அடிக்கடி. அப்படியா? வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? வத்த குழம்பு, கத்திரி வத்தல் போட்டு, இந்த கத்திரி வத்தல் ஊற வச்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டோம், திருவிழாத்துல இருந்து. கத்திரி வத்தல்லாம் கத்திரிக்காயில செஞ்சிருப்பாங்க. கத்திரிக்காயில பொடியா கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு எங்க நாத்தனா மக தான் அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு, உனக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ட்டு. அமுதா. இது வந்து சின்ன பொடி பொடியா அரிஞ்சு போட்டு சுடு தண்ணியில உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இது பொடியா அரிஞ்சு போட்டு அதுக்குள்ள போடுவாங்க. போட்டு மூடி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நல்ல வெயில் இருக்கும்ல, அந்த டைம்ல இதை காய வச்சு வச்சிருப்பாங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது வந்து வெந்நீர் ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். ஓகே. அது இல்லாம வேற என்ன போடுறீங்க? அது இல்லாம மணத்தக்காளி வத்த கொஞ்சோண்டு, சுண்ட வத்த கொஞ்சம். ஓகே. இது மூணும் ஒண்ணா போடுவாங்களா தனித்தனியாவும் போட்டு பண்ணுவாங்களா? இது வந்து தனியா வறுத்து வச்சுக்குவோம். இல்ல பட் ஒரு குழம்புல இது மூணும் இருக்குமா, இல்ல சில டைம் ஒரு வெறும் இந்த வெறும் இது மட்டும் வச்சு கூட போடுவோம். இப்ப இருக்கிறதுனால இது 2 வத்தலும் போடலாம். இந்த வத்தை வந்து சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே. நான் ஒன்னே சொல்லிடுறேன், இப்போ இந்த 3 தனித்தனியாக போனீங்கன்னா 3 எபிசோட் ஆகும். எல்லாத்தையும் ஒன்றா போனால் ஒரே ஒரு எபிசோட் தான். சரி, ஒன்று வை, அடுத்த எடுத்து போகலாம். வேற சாரியில் வேற பண்ணலாம், உங்கள் கையில் தான் இருக்கு. இல்லை பரவாயில்ல, இன்னைக்கு வந்து போடுறது போட்டுக்குவோம், அப்புறமா தனியாக பண்ணணும் பண்ணிக்குவோம். சரியா? வேற என்னம்மா இது? இது போட்டு புளி தான் நீங்க இதே கரைஞ்ச புளி லிக்விட் வச்சிருப்பீங்க, அதை ஊற்றிக்கலாம். சாம்பார் பொடி போடணும், மஞ்சத்தூள் உப்பு போடணும். சரி. இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெய் சட்டியை வச்சு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டீங்களா? சரி. கடுகு இந்த இப்போ இந்த மண் சட்டிலாம் இங்கே இப்போ நாங்கள் ரொம்ப விரும்பி பண்ணுறோம்ல, நீங்கள் சின்ன பிள்ளையில அந்த இதில் பண்ணும்போது மண் சட்டி போடுவீங்களா, வேற ஏதாச்சும் பார்த்து அலுமினியம் பாத்திரமா? அந்த மண் சட்டி தான் முக்கால்வாசி வச்சுருந்தாங்க எங்கள் பாட்டியெல்லாம் மண் சட்டி தான் வச்சுருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அந்த அலுமினியம்லாம் வந்தது. அலுமினியம் வந்தது, பெரிய பெரிய டவராவாக இருக்குமே. ஆனால் வந்து சில்வர் அடுப்பில் வைக்கவே மாட்டாங்க, அது என்னமோ பயப்படுவாங்க. சில்வர் வைக்கக்கூடாதும்பாங்க. இப்போ பார்த்தா எல்லாம் சில்வர்லேயே கிடைக்குது. இப்போ அலுமினியமில் போடுறது நல்லது உடம்புக்கு இல்லை கெடுதலா? இப்போ நாங்கள்லாம் அப்போலேருந்தே புழங்கியிருக்கோம், இப்போ நல்லது இல்லைன்னு வருது. நல்லது இல்லையாம்மா ரெனி? நல்லது. இப்போ என்ன போடுறீங்களா? சூடாயிடுச்சு. ஒன்று உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு எங்கம்மா இருக்கு? என்ன போட்டிருக்கோம்? கடுகு போட்டிருக்கோம். இது எதுக்கு பண்றீங்க? இது குழம்பா? வத்த குழம்புக்கு கடுகும் வெந்தயமும் போடணும். சரி. மீனுக்கு மாதிரி. மீன்ல கடுகு போட மாட்டோம், இது கடுகு வெந்தயம் போடுறோம். இது நல்லா இது பண்ணி வந்ததும் வெடிச்சு வந்ததும் சரி இது சுண்டைக்காய் இதில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அதை ஒருத்தவங்க சொன்னாங்க, சுண்டைக்காய் வறுத்து குழம்பு கொதிச்சு முடிஞ்சு இறக்கும்போது போட்டால் நறுக்கு.
அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூப் அது இதுன்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் எப்படி சமையல் கற்றுக்குவீங்க ஒன்றுன்னா? அப்போன்னா இதை 2-3 தடவை வீட்டில் வைக்கும்போது அப்படியே மனப்பாடம் ஆகிடும். இல்லை 2-3 டைம்லேயே மனப்பாடம் ஆகிடுமா? ஆமாம். யார் அம்மாச்சி சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் போய் நின்று பக்கத்தில் போய் இப்போ நானே கல்யாணம் 21 வயசில் கல்யாணம் ஆச்சு. ஆத்தாவுக்கு எல்லாம் எடுபடி நான் தான். ஓகே. எல்லாம் எடுத்து கொடுக்கறதெல்லாம் நான் தான் எடுத்து கொடுப்பேன். அதை பார்த்தே கற்றுக்குவீங்களா? அதை பார்த்து கற்றுக்குவேன். ஓ சூப்பர். இது வந்து வத்தலை போட்டுருவோம். என்ன வத்தல் இது? இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது சுண்ட வத்தல். சுண்டக்காய். சுண்டக்காய் லைட்டாக கசக்கும்ல இது? ஆமாம். ஆனால் உடம்புக்கு நல்லது. எது கசக்குனாலும் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. மணத்தக்காளி நல்லது. மணத்தக்காளி கீரை சாப்பிடுவாங்க. எதுக்கு சாப்பிடுவாங்க? சளி போகிறதுக்கா? மணத்தக்காளி கீரை வந்து குளிர் காலத்தில் தான் கிடைக்கும். அது நல்லதும்பாங்க. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு கொல்லை பக்கம்லாம் விளைஞ்சிருக்கும் நிறைய மணத்தக்காளிக்கு. அதெல்லாம் எடுத்து வைக்கல நான், இதுலேயே போட்டேன். இதுமா எல்லாத்தையும் ஒன்றா ஆமாம் ரெடி பண்ணிக்கிறீங்க. ஊற வச்சிருக்கத அப்படியே ஊற்றிடலாம். ஓகே. தண்ணியோட. இதுவே வாசம் சரியா இருக்கேண்ணா. இப்போ என்ன பண்ணோம், தண்ணியை ஊற்றி உப்புத்தூள் போட்டு. சரி. வச்சா இன்னும் என்ன பண்ணணும் சொல்லு. மஞ்சத்தூள் வேற என்ன? சாம்பார் பொடி. ஊர்லேருந்து நீங்கள் எப்பயும் இந்த சாம்பார் பொடி அரைச்சி அனுப்புவீங்களே, எனக்கு ரெனிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் என்னென்ன அரைப்பீங்க? இது வந்து ஒரு 300 கிராம் மிளகாய், 1/2 கிலோ மல்லி, ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, சரி, இன்னொன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு, சரி, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, சரி. வெந்தயம் ஜீரகம் பருப்பு எல்லாத்தையும் நான் வறுத்துருவேன். சரி. லேசாக அதை எண்ணெய் எல்லாம் போடாமல் வறுத்துட்டு மிளகாய் மல்லி வெயிலில் காய வைப்பேன். சரி. காய வச்சுட்டு இந்த வறுத்த இதெல்லாம் அதில் போட்டு என்னென்ன போடுவேன்னாக்கா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, இதெல்லாம் போடுவேன். போட்டு அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி வச்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாமா? 1 வருஷத்துக்கு. இல்லை 1 வருஷத்துக்கு வராது. 300 கிராம்லாம் போட்டோன்னா 3 மாதத்துக்கு வரும். 3 மாதத்துக்கு. உனக்கெல்லாம் அரைச்சது 1 கிலோ. அதனால தான் 1 வருஷத்துக்கு. இப்போ அடுத்தது நம்ம இதில் வந்து இப்போ இது அவ்வளோதான். இது சூடாகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் மறந்துட்டேன்னு, புளி ஊற்றணும். அவ்வளோதான். புளி ஊற்றணும். முடிஞ்சிது. ஒரு சமயம் சுண்டக்காய் கிடைக்கும், ஒரு சமயம் மணத்தக்காளி கிடைக்காது. ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சோண்டு மணத்தக்காளி போட்டேன் அதில். சரி. வாசனை தூக்காது. இது டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லாக்கா? புளி ஊற்றிட்டு என்ன எவ்வளோ ஊற்றுறீங்க? புளி இவ்வளோ ஊற்றினா போதும். சரி. புளி ஊற்றிட்டு இந்த கசப்புக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நுணுக்கி போடுவோம். சரி சரி. இவ்வளோ போடுவோம். போட்டால் அது நல்லாயிருக்கும். அது கசப்பு போயிடுவோம். கசப்பு லைட்டு திட்டிப்பார். இப்போ இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்லையா? கொஞ்சம் சுண்டும். சுண்டோன்னே சரியாயிடுமா? ரொம்ப சுண்டக்கூடாது. சரி. தண்ணி ஊற்றினது கொஞ்சம் கொதிச்சு. இன்னொன்று இருக்குது பூண்டு குழம்புன்ட்டு, அதுதான் சுண்டி இவ்வளோண்டு தான் இருக்கும். பூண்டோட சேர்ந்து எவ்வளோண்டு இருக்கும்? இவ்வளோண்டு இருக்கும். அதாவது என்னத்தில் காமிக்கிறது தெரியுது, புரியுது. இத்தனோண்டு இருக்கும். கொஞ்சோண்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு சட்டி சாதத்துக்கு இதால் ஒரு கரண்டி ஊற்றிட்டீங்கன்னா அந்த பூண்டு இதுதான். இப்போ அந்த இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் அதை வந்து ஒரு பாக்ஸ் இதில் டப்பாவில் போட்டு விற்கிறாங்களே, அதானே பூண்டு குழம்பு. அது மிளகு ஜீரகம் எல்லாமே போடணும்.
ம் ஆ நல்லா இருக்கா? அக்கா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்ல. அருமைமா. அவ்வளோதான் இது வேலை. இப்போ அந்த இது அது ஆகட்டும்ல, அது பாட்டுக்கு சுண்டுட்டோம்ல. ஆமாம்.